ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு காம்படிட்டிவ். ஸோ நம்ம இன்னைக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா சில இஷ்யூஸ் அந்த சென்டரில் சில பேத்துக்கு மட்டும் இஷ்யூ நடந்துச்சு. என்னென்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் டைமில் வந்து சிஸ்டம் ஆஃப் ஆகுறது, லேங் ஆகுறது. ஸோ அந்த மாதிரி சில இஷ்யூஸ் நடந்துச்சு. சில இதில் ஃபார்வர்ட் மெசேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பேட்டரியே ஸ்கிப் ஆயிருக்கு. அதாவது மெமரியில் 2 பேட்டரி பார்ட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் பார்ட் அட்டன் பண்ணிட்டாங்க. செகண்ட் பார்ட் வர நேரத்தில் சிஸ்டம் ஹேங் ஆகியோ இல்லை சிஸ்டம் ஆஃப் ஆகியோ டேரெக்டா பேட்டரி நம்பர் 2க்கு வந்துருச்சு. ஸோ இனிமேல் சில இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி நிறைய பேர் எங்கே மெயில் பண்ணியிருக்கலாம், இல்லை மெயில் பண்ணிட்டு கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது யாராருக்கெல்லாம் அந்த இஷ்யூ இருந்துச்சோ கட்டாயம் மெயில் பண்ணுங்க, சரிங்களா? அவங்க உங்களோட ஒரிஜினல் இதுலேருந்தே மெயில் பண்ணிருங்க. நீங்க என்ன ஐடி வச்சு நீங்க அப்ளை பண்ணீங்களோ அந்த ஐடியிலேயே நீங்க வந்து மெயில் பண்ணுங்க. ஸோ அதை வச்சு கூட அவங்க வந்து ட்ராக் பண்ணலாம். அதாவது இந்த பர்சனுக்கு இந்த மெயில் ஐடியிலேருந்து வந்திருக்கணும் போது இந்த பர்சனுக்கு ஏதாவது நடந்திருக்கான்ற மாதிரி செக் பண்ணலாம். இன்கேஸ் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஓவராலா செக் பண்ணுவாங்க. ஓவராலா எந்தெந்த சென்டர்ல வந்து நடந்திருக்கோ அந்த சென்டருக்கு எல்லாத்தோட சாஃப்ட்வேர் காப்பியும் அவங்கள்ட்ட இருக்கும். அதாவது எப்படின்னா, எவ்வளவு நேரம் இந்த சிஸ்டம் வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு, எப்போ ஆஃப் ஆயிருக்கு, அந்த டைம்ல எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்குன்ற மாதிரி அவங்கள்ட்ட அந்த சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ அதை மேபி அவங்க வியூ பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ மேபி உங்களுக்கு வந்து 1 மினிட் மேல, மோர் தென் 1 மினிட் மேல உங்களுக்கு கொஸ்டினோ இல்லை ஆன்சர் கீயோ டிஸ்ப்ளே ஆயிருந்துச்சுன்னா மேபி இதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பாசிபிலிட்டிஸ் அப்படி. ஏன்னா 1 மினிட் மேல ஆயிருக்குல்ல, அதாவது 1 நிமிஷம் ப்ரோ, எனக்கு 1 நிமிஷம் காட்டுச்சு, சில பேருக்கு 1.30 செகண்ட் காட்டியிருக்கும். அதுக்கப்புறம் அந்த 30 செகண்ட் என்ன ஆயிருக்கும்னா சிஸ்டம் ஆஃப் ஆயிருக்கும், இல்லை ஏதாவது நடந்திருக்கும். ஸோ ஆன்சர் கீ வரது பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் வந்திருக்கும். இல்லை அதுவும் பார்த்தீங்கன்னா 1.30 செகண்ட்ஸ்ல இருந்தா ப்ரோ வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பர்சனுக்குலாம் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த டேட்டா உங்களுக்கு வந்து ஷோ ஆயிருச்சு. ஸோ இதுவும் ஷோ ஆயிருச்சுன்ற மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ இன் கேஸ் இல்லை ப்ரோ 30 செகண்ட்ஸ் தான் இருந்துச்சு கொஸ்டின், 30 செகண்ட்ஸ் தான் இருந்துச்சு கொஸ்டின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ஆயிருச்சு, எனக்கு ஓப்பனே ஆகல. அடுத்த எக்ஸாம் ஓப்பன் ஆக பார்த்தீங்கன்னா எனக்கு 2 மினிட்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட் வந்து இருக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி இருக்கவங்களும் அவங்க வந்து கன்சிடர் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கொஸ்டினே அவங்களுக்கு வந்து வியூ பண்ண முடியல சரியா, அப்ப எப்படி அவங்க ஆன்சர் வந்து போட முடியும்? ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கு ரீஷெடியூல் கொடுத்துருக்காங்க, அதாவது ரீ எக்ஸாம், சரிங்களா? அந்த ஸ்பெசிஃபிக்கான கேண்டிடேட் மட்டும் சொல்லியிருக்காங்க. மொத்தம் அந்த சென்டர் ஃபுல்லா அவங்க சொல்ல மென்ஷன் பண்ணல. ஏன்னா சென்டர் ஃபுல்லா மறுபடியும் நடத்தணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்கான பர்சனுக்கு மட்டும் யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கோ அவங்களெல்லாம் தூக்கி ஒரே இதுல போட்டு ஒரே இதுல, ஏன்னா கால்குலேஷன் அவங்க பண்றாங்க எந்த மாதிரி எடுக்கிறாங்க சொல்லி தெரியல. டி ஸ்கோர் வந்து எதை வச்சு கால்குலேட் பண்றாங்கன்னு சொல்லி தெரியல. ஸோ அவங்க நினைச்சா மாத்தலாம். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அஃபிஷியலாக பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர்பி ஹஸ் ரிவைஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ரிகார்டிங் இன்சிடென்ட் ஆஃப் லாக்கிங் ஆஃப் கம்ப்யூட்டர் அட் ஃபியூ சென்டர்ஸ் டியூரிங் எக்ஸாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்லையும் செகண்ட் ஷிஃப்ட்லையும் பார்த்தீங்கன்னா சில சென்டர்ல வந்து கம்ப்யூட்டர் வந்து லாக் ஆயிருக்கு, அதாவது சிஸ்டம் ஆஃப் ஆகிறதோ லேங் ஆகிறதோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபியூ சென்டர்ஸ்ல. அந்த பர்சனுக்கு இட் இஸ் அட்வைஸ் தட் ஆஃப்டர் எக்ஸாமிங் த எக்ஸாம் லாக்ஸ், சரிங்களா? எக்ஸாமிங் இருக்கு இல்லையா, அந்த லாக் வந்து செக் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட லாக் டேட்டா ஒன்று வந்து இருக்கும், சிஸ்டம் எப்பப்பெல்லாம் இதுவாச்சுன்றது இருக்கும். ஸோ அந்த டேட்டா ரீசெக் பண்ணி அந்த டிசிஷன் ரிகார்டிங் ரீ எக்ஸாம் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கேண்டிடேட், சரிங்களா? ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேண்டிடேட் யாருக்கெல்லாம் போயிருக்கோ, இப்போ நீ சுத்தமாக ஷோ ஆகல 30 செகண்ட்ஸ் தான் நடந்திருக்கு அப்படின்னா அவங்களெல்லாம் கட்டாயன்றது ரீ எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. of a specific center who has be adversely affected will be taken, சரிங்களா? யாராருக்கெல்லாம் இது மூலியமா மார்க் கம்மியா இருக்கோ இல்லை அந்த மாதிரி பர்சன் வந்து இனி ஃபீல் பண்ண வேணாம். இன்கேஸ் உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் கீழே இருந்துச்சுன்னா கட்டாயம் கூப்பிட்றதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. இல்லை ப்ரோ எனக்கு 1 மினிட் மேலே ஷோ ஆயிருக்கு, அந்த 30 செகண்ட்ஸ் நம்ம தான் கட் ஆயிருக்கு அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி. இருந்தாலும் நீங்களும் உங்க தரப்புல இருந்து ஒரு மெயில் போடுங்க, உங்களை கன்சிடர் பண்றாங்களே பார்ப்போம், சரிங்களா? இந்த நியூஸ் தான் அவங்க வந்து ரிகார்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போதான் நம்ம இதை பத்தி டீட்டெயில் போட்டோம். மேபி அவங்க ரீசெக்கிங் பண்ணி எதாவது பண்ணலாம், மேபி வந்து இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஷிஃப்ட், அதாவது ஷிஃப்ட்ல எல்லா ஷிஃப்ட்லயும் தான் நடந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 மெமரியில, அந்த பார்ட் 1ல நீங்க ஒரு 8 கொஸ்டின் போட்டிருக்கீங்கன்னா பார்ட் 2ல வந்து ஓப்பனே ஆகல, இல்ல ஏதாவது 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கேன் 30 செகண்ட் தான் இருந்திருக்கு அப்படின்னா ஸோ இங்க கன்சிடர் பண்றதுக்கு பார்ட் 2லயே அதே 8 மார்க் வந்து போடலான்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இங்க அதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீ எக்ஸாம்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீ எக்ஸாம்ன்றது எதுல வரலாம்னா மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் டிஸ்பிளே ஆனவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகங்க, சரிங்களா? வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. 30 செகண்ட்ஸ் மட்டும் தான் டிஸ்பிளே ஆயிருக்கு கொஸ்டின்னா வாய்ப்புகள் அதிகம். இல்லை எனக்கு 1.30 ஆயிருக்கு அப்படின்னா கொஞ்சம் சான்சஸ் கம்மி. இருந்தாலும் உங்க சைட்ல இருந்து நீங்களும் ஒரு மெயில போடுங்க, என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்க பார்ப்போம். ஸோ உடனே நிறைய பேருக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா சைட்லயுமே. அதனால தான் உடனே வந்து ஒரு இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து போட்டிருக்கோம். இனி அடுத்தடுத்த அப்டேட் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போறேன், சரிங்களா? அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.